இ ஃபைலிங் முறையை தமிழ்நாட்டு வழக்கறிஞர்கள் அனுமதியோம். கட்டாயப்படுத்தாது வழக்கறிஞர்கள் மீது இ ஃபைலிங் முறையை திணிக்காதே. திரும்ப பெறு இ ஃபைலிங் முறையை சென்னை உயர்நீதிமன்றமே திரும்ப அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் சர்க்குலர் 16/12/2025 வெளியிட்டு இருக்காங்க. 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 2ஆம் தேதி எல்லா பார் அசோசியேஷனுக்கும் ட்ரைனிங் கொடுக்கணுமா? இ ஃபைலிங் எப்படின்னு ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லா பார் அசோசியேஷனும் உங்களுக்கு தேவை. ஆனா ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாடி அவங்க கருத்து என்னன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு எந்த பார் அசோசியேஷன் தேவை இல்லையா? என்ன நடைமுறை இது அநியாயம் இல்லையா? ஹைகோர்ட்ல என்ன வேணா பண்ணீங்களா? எல்லா பார் அசோசியேஷனுக்கும் ட்ரைனிங் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆகிறோம். இந்த பர்டிகுலர் தேதியில் நடக்கும். ஏன் அதை முன்னாடியே கூப்பிட்டு செய்ய வேண்டியதானே? எல்லா பார் அசோசியேஷன் என்ன பிரச்சனை இருக்கு, வக்கீல்கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, உங்களால செய்ய முடியுமான்னு கேட்க வேண்டியதானே? அவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கு. எது சொன்னாலும் நடைமுறைப்படுத்திட்டு போயிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல நடைமுறைப்படுத்திருக்காங்கன்னா அங்க இருக்கிறவங்க வசதி வாய்ப்புள்ள வழக்கறிஞர்கள் ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு கட்டமைப்புள்ள ஆபீஸ் வச்சிருக்க தமிழ்நாட்டில் கிராமப்புறத்துல நின்று 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வழக்கு நடத்தி 317 பெட்டிஷன் போறவன் எங்க போய் நிப்பான்? அவனுக்கு என்னமா நிலைமை இருக்கு? ஏன் மக்களுக்கு இது ஆபத்து? முதல்ல சென்னை உயர்நீதிமன்றம் என்ன கணக்கில் எடுத்துக்கணும்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஆபத்து. ஒரு பக்கத்துக்கு 10 ரூபாய் ஸ்கேன் பண்ணி போடணும்னா 10 ரூபாய். யார் தலையில விடியும்? ஒரு கிளைண்ட் கேஸ் கொடுத்தானா பேப்பர் நம்ம ஃபைல் பண்ணிட்டு வந்துருவோம், எஸ்ஆர் நம்பர் காட்டுவோம். சரி, நீ எங்களை பார்த்து இ ஃபைலிங் பண்ணணும்னு கேக்குறீங்களே, எதுக்கு அப்போ மேனுவல் ஃபைலிங் பேப்பரும் கையில கேக்குறீங்க? உங்களுக்கு இ ஃபைலிங் பார்த்து பண்ண முடியல வக்கீல்னு தெரிஞ்சுதானே எங்க கிட்ட ஒரு செட் பேப்பர் கேக்குறீங்க?